ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பனைமரத்தோட வீடியோவை நம்ம எப்படி சினிமேட்டிக் மூடில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. இது ட்ரோன் ஷாட்டு. உங்கள்கிட்ட நார்மல் வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படி சென்டரில் வச்சு நம்ம எடிட் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம விஎன் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அதை ஷேர் ஆப்ஷனில் ஏற்கனவே விஎன்ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா உள்ளே இருக்கும். டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த விஎன் ஆப் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். விஎன் ஆப்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஓப்பன் ஆகிடும். இப்போ வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்படி தான் ட்ரோன் ஷாட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா சினிமேட்டிக் மூடில் வேணும். அதுக்காக நம்ம வீடியோவை அந்த பனைமரத்தை வந்து நம்ம சென்டராக வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எடிட் பண்ணது முன்னாடி எப்படி இருக்குது, எடிட்டுக்கு அடுத்தது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து அது சென்டர் வந்து நவுந்து போகுது. உங்களுக்கு கரெக்டாக அது தெரியாது, எடிட் பண்ணால் பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, வீடியோ ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நம்ம உங்கள் ஃபோனோட சென்டரில் ஒரு ஸ்கெட்சால் மார்க் போட்டுங்க. ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுனால அந்த ஸ்கெட்ச் மார்க் உங்களுக்கு தெரியாது, டிஸ்பிளே மட்டும் தான் தெரியும். அதை மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிக்கிட்டு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் ஒன்று கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த நம்ம வச்சுருக்க புள்ளி நேராக வர மாதிரி நம்ம வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த கீ ஃப்ரேம் சரியில்லை, ஃபஸ்ட்லேருந்து வைக்கும். ஃபஸ்ட்டு இது ஒரு ரேஷியோ ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கலாம். இது ஒரு ரேஷியோ வந்து நம்ம மேக்ஸிமம் யூடியூப்பில் அதில் தான் போடுவோம். அதனால் இந்த ரேஷியோவில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கீ ஃப்ரேமில் சென்டரில் அந்த நான் சொன்னல இந்த மார்க் பண்ண சென்டரில் வீடியோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி அகைன் அந்த சென்டரை விட்டு எட்ட போச்சுன்னா அந்த சென்டரில் தூக்கி திருப்பி வைங்க. ஜூம் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல டிஸ்பிளேயில், அந்த சென்டர்லேயே வைங்க. எங்கேயும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அந்த சென்டரில் வர மாதிரி மாற்றி வைங்க. ஒவ்வொரு தடையும் பண்ணும்போது எட்ட தான் போகும். நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் வந்து அந்த இதில் வர மாதிரி வைக்கணும். பாருங்கள், திருப்பி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி சென்டரில் வரும்போது ஓகேவா. இதே போல் ஃபுல்லாக இது வீடியோவையும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அது சென்டரில் வர மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த சென்டரில் மரத்தை ஒரு கீ ஃப்ரேம்லேயும் எடுத்து நம்ம சென்டரில் வைக்கிறோம். சென்டரில் வச்சுட்டோமா, சென்டரில் வச்சுட்டு கடைசியாக ஒரு கீ ஃப்ரேம் அதையும் சென்டரில் வச்சுட்டோன்னா வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பாருங்கள், ஒரே ஆங்கிளில் சுற்றுதா. இப்போ எப்படி இருக்குது வீடியோ? சூப்பராக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கீ ஃப்ரேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கலர் ஆடிஷன்லாம் கொஞ்சம் ஏற்றினா இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்க. ஓரளவுக்கு நம்ம ஆட் பண்ண கீ ஃப்ரேம்லாம் நல்லா வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை ஃபில்டரில் போட்டு கொஞ்சம் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். ப்ரோ விஷன் பண்ணுறதுக்கு ஓகே. இந்த ஃபில்டரோட A1 இல்லை. ஓகே, இதில் கொஞ்சம் நடுவில் ஸ்பீடு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்த ஹீரோ டைம்னு ஒரு ஸ்பீடு இருக்குது, அதில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நடுவில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஸ்பீடு வச்சா அந்த கீ ஃப்ரேம் மாறுது, அதனால் ஸ்பீடு வேணாம்.